அனைவருக்கும் வணக்கம். நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து சிறப்பான விருந்து காத்துட்டு, ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் விருந்து சாப்பிட்டு தான் போகணும். நம்மளோட விருப்பப்படி எல்லாரும் இந்த விருந்துகளை ரசித்து சாப்பிட்டு தான் போகணும். நம்மளோட தலைவர்கள் சொன்ன மாதிரி பழைய தலைவர்கள் எல்லாத்தையும் நிறையா இருந்தாங்க. ஸோ நம்ம பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டைப் பண்ணுவோம். 1999 சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடி தளிர் நடை போட்டு நடந்த ஒரு குழந்தை இது வந்து நல்ல டீப்லி ரூட்டடா 20 வருஷமா நல்ல வீடு நடை போட்டுட்டு இருக்கிறதுக்காக அதை வளர்த்த அனைத்து தலைவர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உங்களோட பலத்த கரகோஷம் தான் அவங்கள ஊக்குவிக்கும். நன்றி. வரப்போகிற தலைமுறையும் இதை வந்து எடுத்துட்டு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து செய்யணும்னு பிரியப்படுறோம். இந்த 2 வருடமா நம்ம வந்து கிட்டத்தட்ட 14 ஈவெண்ட்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த தமிழ் சங்கம். அதுக்காக வந்து ஒரு பலத்த கரகோஷம். இந்த 2 வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவம் வந்து ஒரு அளப்பரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவோம். இந்த அனுபவம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவிதை கண்ணதாசனோட கவிதை தான் ஞாபகம் வருது. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த சந்தித்தேன் சிந்தித்தேங்கிற அந்த புக்கை நீங்கள் படிச்சு பாருங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து அனுபவத்தை பற்றி ஆண்டவன்கிட்ட கேட்கிறார். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னார். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னார். மனையால் சுகம் யாதனை கேட்டேன், கல்யாணம் செய்து பார் தெரியும் என்று கேட்டார். அடுத்து நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னார். அனைத்தும் நான் அனுபவித்து தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று நான் சொன்னேன். ஆண்டவன் அருகில் வந்து அந்த அனுபவமே நாம் தான் என்றார். இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த 14 விழா வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து எல்லாருமே வந்து தன்னார்வலர்கள். நம்ம வந்து அவங்களோட டைம் எல்லாம் டிவோட் பண்ணி, முக்கியமாக குழந்தைகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 விழுக்காடு முதல்ல இருந்தது. இந்த வாட்டி 22 விழுக்காடு குழந்தைகள் வந்து எல்லாமே வந்து ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து நல்லா தெரியும், ஹோம்ஒர்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் அந்த குழந்தைகள் எல்லாரும் இங்கே வந்து கலந்துக்கிட்டு மட்டும் இல்லை, இந்த இதுக்காக பயிற்சி கடந்த 6 வாரமாக பயிற்சி எடுத்துட்டு ஒரு அருமையான ப்ரோக்ராம் கொடுத்ததுக்காக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னு. அதே மாதிரி இந்த விழா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 500 பேர் ஆன்லைனில் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 50% வாக்கிங் மட்டும் வந்துருக்கு, 15%. மொத்த கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 560லேருந்து 575 பேர் வந்திருக்காங்க. இந்த இத்தனை பேரை நம்ம ஒன்றா சேர்த்து ஒன்றா இணைச்சி கொண்டு வரது வந்து உங்களுக்கு பெரிய விஷயம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கான ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் நம்மளோட விழா வந்து நம்ம நல்லா எடுத்துகிட்டு போன இதுக்கு உதவி பண்ண எல்லா ஸ்பான்சர்ஸையும் ஒரு மிகுந்த கரஸ்போஷத்தோடு நீங்கள் வந்து அவங்க வரவேற்கணும். வாழ்க்கையோட நன்றி சொல்லி 30 செகண்ட்ஸ் மேலே நடத்த மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் இருக்குது. இந்த ஸ்பான்சர்ஸோட பேரை கண்டிப்பாக சொல்லணும்னு நாங்கள் பிரியப்படுறோம். ஏன்னா இந்த ஸ்பான்சர்ஸோட வளர்ச்சினால தான் நம்ம வந்து வரக்கூடிய நம்மளோட விழாக்களை வந்து நம்ம ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆணைத்தனமாக வந்து இந்த தமிழ் சங்கம் நடந்தது. அதற்காக எஸ்டி ஸ்டோன்ஸ், மிஸ்டர் மகேந்திரன் அண்ட் விஜயலட்சுமி ஜவஹர்லால், மிஸ்டர் சாரி, சாய் வீவர்ஸ், டாக்டர் ராம்மோகன் அண்ட் மிஸ்ஸஸ் சுனந்தா, டாக்டர் பழனிசுவாமி, மிஸ்ஸஸ் ரேணுகா பழனிசுவாமி, கைத்தட்டுங்க. மிஸ்டர் ஸ்ரீதரன், மிஸ்டர் சந்திரலேகா, மாயா டிராவல்ஸ், கிடியான் ராஜ், மிஸ்டர் ஸ்ரீதர் கிருஷ்ணா, ஆர்சிடெக்ட், பாவர்ஷி. அந்த பாவர்ஷி வந்து குறிப்பிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த வந்து நம்ம ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாலும் உங்களுக்காக நல்ல விருந்து கொடுக்கணும். $6 வந்து கம்மியானது தான். ஒரு ஃபுல் பிளேட் ஆஃப் நல்ல விருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த ப்ரோக்ராம் எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மெனு கொடுக்கணும், சுவையான விருந்து கொடுக்கணும். நம்ம
கலாச்சாரம் மரபு மாறாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷம் பண்ணுவோம். மிஸ்ஸஸ் தேவிகா, கோவில் டென்டல் ஸ்பெஷலிஸ்ட், நம்ம டிஜே மகா, மிஸ்டர் ஆர்த்தூர் ஹேமச்சந்திரா, மிஸ்ஸஸ் மகாலட்சுமி ஹேமச்சந்திரா, KFRX Pharmacies அண்ட் சைபஸ் டிஜிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் விழாவில் வந்து 4 ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க. கடந்த விழாவில் வந்து 11 ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க. இந்த வாட்டி 20 ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க. அதுக்காகவே இந்த நம்பர்ஸ் வந்து அதிகமானால் தான் நம்ம மக்கள் நிறைய பேரை ஒன்று சேர்க்க முடியும். ஏன்னா ஃப்ரீ ரிஜிஸ்டர்ங்கிறது நம்ம வந்து இது ஒரு ஊக்கம் சொல்கிற மாதிரி தான். இது நிறைய நம்ம என்கரேஜ் பண்ணி நிறைய பிஸ்னஸை வந்து நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம மக்கள் நல்லா ஒழுங்கைக்க முடியுங்கிறத வந்து தென்புக தமிழ்ச்சங்கம் நம்ம ஆர்வம் நமக்கு. அடுத்தது வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது ஒரு தொண்டு நிறுவனம் தான். இதில் வந்து எல்லாருமே முழு நேரமாக இதில் உழைக்கலை. இது வந்து யாருக்கும் ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. ஆனால் இதில் வந்து தன்னோட சக்திக்கு மீறி ஸ்பெண்ட் பண்ணி கேஃபிடேரியா, ஸ்டேஜ் ஆர்கனைசேஷன், ஆடியோ, வீடியோ எல்லா விஷயங்கள்லையும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ஒன்றிணைச்ச நம்மளோட வாலண்டியர்ஸுக்கு படத்தை கான்ட்ரிபியூஷன் வந்து காணிக்க. அதில் வந்து வாலண்டியர்ஸ் நான் பேர் சொல்லிடுறேன் ரொம்ப நேரத்தில். ராமாஜி கணேஷ், ஜான்வி ராமாஜி, மிஸ்ஸஸ் நந்தினி கலைச்செல்வியன், ராஜன் முத்தூர், செந்தில்குமார், சோமு அண்ணா, சுரேஷ் துரைசாமி, வருண் சந்திரசேகர், வெங்கட், ஆடிட்டர் ஸ்ரீதர். ஸோ இவங்க பேரை வந்து நான் யாரு பேரையும் விட்டுட்டேன்னா நினைச்சுங்க. ஏன்னா இதுக்கு நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண அவங்களோட பேரை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய பேர் வந்து வாலண்டியர் பண்ணுறாங்க. நாங்களும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனால எல்லாரும் வந்து கேஃபிடேரியாவில் வந்து வாலண்டியர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு தென்புக தமிழ்ச்சங்கம் சிறந்த வந்து கேட்டுக்கொள்வது. மிக்க நன்றி, வணக்கம்.